3 wake-up calls we all need to receive today before it's too late. நம்பர் 1, நமக்கு ஒரு சிலரை வந்து ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா அவங்களோட ஒர்க்கை நம்ம ரொம்ப அட்மையர் பண்ணுவோம், ரொம்ப சூப்பர் டேலண்டடாக இருப்பாங்க. இப்படி சைலண்டாக நம்ம அவங்களை அட்மையர் பண்ணுவோமே தவிர அவங்க கிட்ட போய் நம்ம அதை சொல்ல மாட்டோம். அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். அதனால உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்போ போய் அவங்க கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. பிகாஸ் தேர் மைட் நாட் பி அ டுமாரோ. Today is the day to express your love and admiration. Number 2, ஒரு சிலர் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப்லையும் அவங்க இப்படி தான் ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஆப்போசிட்டாக இருக்கும். இப்படி மற்றவங்க அவங்களோட லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய எக்ஸாக்ட் ஹோல் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாம வெறும் நம்மளோட அசம்ஷனை மட்டுமே வச்சு அவங்க இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு. நம்பர் 3, இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும், போடக்கூடிய எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே பலன் இல்லாம இருக்கலாம். இப்போ இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா தெரியலாம். பட் இந்த சின்ன எஃபர்ட்ஸ் தான் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களை ஸ்ட்ராங்கான பர்சனா மாத்தும். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ், ஆல் ஆஃப் திஸ் ஹாஸ் மேட் யூ who you are today. You are not the same person you were a year ago. Am I right? So you are always growing stronger.